வீடு கட்டாதவங்க இடத்துல வீடு கட்டுவீங்க. வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் சில பேருக்கு பணம் பெருக்கம் ஏற்படும். தொழிலில் மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். சொல் பலிதம் ஏற்படும். கமிஷன் ஏஜென்ட்ல இருக்கிறவங்களுக்கு கமிஷன் ஏஜென்ட் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். எதிர்பாராத வெற்றிகளை குரு பகவானுடைய பார்வை செய்துவிடும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால விரய செலவும் ஏற்படும். அது சுப விரயமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சனி பகவானால் ஏற்படுகின்ற விரயம் அசுப விரயமாக இருக்கும். அதாவது கெட்ட விரயமாக இருக்கும். சுப விரயம் என்பது குருவால் மட்டுமே சுப விரயம் செய்யப்படும். வீடு, பூமி, வாகனம், அந்த மாதிரி செல்வ சேர்க்கை, தங்கம் வாங்குதல். குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னாலும் தங்கத்துக்கு சொந்தக்காரர் குரு தான். அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். உச்சம் பெற போனாலும் இன்னும் தங்க விலை அதிகமாகுதோ என்னமோங்கிற மாதிரி ஒரு பயம் வருகிறது. அது இயற்கையோட சூட்சமாக உலக நாடுகளுடைய பொருளாதார விஷயத்தை பொறுத்து அது நம்ம தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. இருந்தாலும் தங்க விலை உயரதான் கூடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுவார். தங்கத்தின் நாயகன் குரு. வெள்ளியின் நாயகன் சுக்கிரன். அவர் மாத கோள்களாக சுற்றி வர அவரை யாரும் பேசுறதே கிடையாது. சுக்கிரனை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஆகவே குரு பெயர்ச்சி என்பது 8ஆம் இடம் என்பது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. விரயஸ்தானம் அது சுப விரயம். 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். 4ஆம் இடம் வீடு, பூமி, வாகனம். இதனால 100% சனி பெயர்ச்சி நன்மையை தரும். குரு பயிற்சியும் நன்மையைத்தான் தரும். ஏன்னா உங்களுக்கு தான் அர்த்தாஷ்டமம் அப்படின்னும் 8ஆம் இடம் என்னும் பயமுறுத்துவாங்க ஜோசியர்கள். தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். மேலும் நீங்கள் கோச்சாரத்தில் இருக்கிற கிரகத்துக்கு பற்றி கவலைப்படவே வேண்டாம். தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். அதை ஒரு ஜோதிடரிடம் அணுகி உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாதகமாக இருந்தால் இறை பக்தியை நாட வேண்டும். நீங்களாம் முருகனை அதிகமாக நேசிக்க வேண்டும். குலதெய்வத்தை அதிகம் வணங்க வேண்டும். குரு பகவான் என்றால் முருகன் தானே. திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த குறையுமே வராது. குலதெய்வத்தை வணங்குங்க, நிச்சயமாக எந்த குறையும் வராது. குரு என்றால் சிவன் என்று பொருள் வேறு. திருவண்ணாமலை போங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க, எந்த குறைபாடும் உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது கெட்ட இடம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் நீங்கள் பக்தியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக 8ஆம் இடம் என்பது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைஞ்சு உச்சம் பெறுவார்.